வணக்கம். கே. பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. தற்பொழுது ஒரு மணி நேரத்திற்கு முன்னால வந்த ஒரு செய்தி, மெட்ராஸ் ஹைகோர்ட் நிர்வாகம் ஒரு சுற்றறிக்கையை போட்டிருக்கிறது. ஒரு அறிக்கை. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவர்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நீதிமன்றங்கள்லேயும் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் தேசிய கீதத்திற்கு முன்பாக தேசிய பாடலான வந்தே மாதரம் தான் இசைக்கப்பட வேண்டும் என்று சுற்றறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் சார்பாக. ஆனால் அந்த சுற்றறிக்கையில் தமிழ்நாட்டின் மாநில பாடலான தமிழ்த்தாய் வாழ்த்து குறித்து எதுவும் பேசவில்லை என்ற என்பதையும் நாம் கவலையோடு பார்க்கிறோம். அப்போ இங்கே இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? அப்போ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் கூட இங்கே ஒன்றிய அரசினுடைய அந்த இதில் தான் நடைபோடுதா? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களின் முக்கியமான உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய தமிழ்த்தாய் வாழ்த்து பற்றி இவர்களும் பேச மாட்டார்களா? இதற்கும் நாம் போராட்டம் நடத்த வேண்டுமா என்று நாம் யோசிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான செய்தி. வழக்கறிஞர்கள் மத்தியிலையும் இந்த கேள்வி எழும்பிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தோழர்களுடைய கவனத்திற்கு, டெமோக்ராட்டிக் தமிழன் என்கின்ற ஒரு யூடியூப் சேனலையும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதில் முற்போக்கு கருத்துக்களை விவசாயிகள், தொழிலாளர்கள், உழைக்கும் மக்கள், பெண்களினுடைய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கருத்துக்களை கொண்டு வந்துவிட்டிருக்கிறேன். அவர்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களின் கருத்துக்களையும் கொண்டு வருகிறோம். தயவு செய்து அதையும் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். பின்னால் எழுதுங்க. எங்கேருந்து எந்த ஊர்லேருந்து எழுதுறீங்கன்னு எழுதுங்க. எங்களுக்கு அதை படைப்பதற்கு பார்ப்பதற்கு ஊக்கமாக இருக்கும். நாம் அநேகமாக எல்லாவற்றிற்கும் கீழே பதிலும் அளித்து கொண்டிருக்கிறேன். எனவே நண்பர்களே, தயவு செய்து உங்கள் நண்பர்களிடம் எடுத்து சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க. கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளிகள் தகுதியற்றவைகளாக எவ்வளவு தூரம் இருக்கின்றன வட இந்தியாவில் அப்படிங்கிறத பல காணொளிகளில் நாம் உங்களுக்கு தொடர்ந்து காண்பித்து கொண்டிருக்கிறோம். சாப்பாடு சரியில்லை, பில்டிங்கள் கட்டடங்கள் சரியில்லை, குஜராத்லேயும் சரி, ஊபியிலையும் சரி, மத்திய பிரதேசத்துலேயும் சரிங்கிறதெல்லாம் நாம் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதில் ஒரு நல்ல செய்தி நமக்கு கண்ணு முன்னால் தெரியுது. ஒரு நம்பிக்கையினுடைய கீற்று வர்ற மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கரப்பான்பூச்சி கட்சியினர் அந்த இயக்கத்தினருடைய தலைவர் அபிஜித் தீப்கே என்ன சொல்லியிருக்கிறார்னா, கிராமப்புற அரசு பள்ளிகளை மேம்படுத்த இனி அடுத்த கட்ட தீவிரமான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ரொம்ப நல்ல விஷயங்க. அது குறித்து அவர் கூறும் பொழுது, கடந்த 80 ஆண்டுகளில் மிக அதிகமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு விடயம் உண்டு என்று சொன்னால் அது நமது கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளி. ஆனால் புதிய நாடாளுமன்றத்தையும் மோடிக்கு புதிய இல்லத்தையும் பிரதமருக்கு அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கும் கிராமப்புறத்தில் உள்ள அரசு பள்ளிகளே புதிதாக கெட்டியதாக தகவல்களே இல்லை. அந்த கிராமப்புறங்களில் உள்ள அந்த அரசு பள்ளிகளில் யாருங்க படிக்கிறா? ஏழை விவசாயிகளுடைய, தொழிலாளிகளுடைய, அமைப்பு சாரா தொழிலாளிகளுடைய குழந்தைகள் தான் படிக்கிறார்கள். அவர்கள் சாலைகளிலே மிக நெடுந்தூரம் சென்று சாலை வசதி இல்லாத அந்த இடங்களுக்கு, அந்த பள்ளிகளுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. கழிப்பறை கிடையாதுங்க, நல்ல குடிதண்ணி கிடையாதுங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் நம்முடைய அந்த வட இந்தியாவில் உள்ள கிராமப்புற பள்ளிகள் இருக்கும் பொழுது, இந்த கரப்பான்பூச்சி கட்சியினர் இந்த வரக்கூடிய சுதந்திர தினத்து அன்று முதல் இந்த கிராமப்புற பள்ளிகளினுடைய அதாவது அடுத்த கட்டத்திற்கு மேம்பாடாக அதை கொண்டு வருவதற்கு இன்றைக்கு அவர்கள் மேம்படுத்துவதற்கான பிரச்சாரத்தை செய்வோம் என்று கூறியிருக்கின்றார்கள். இது அவர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். ஒரு சரியான விடயத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே நமக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரியான விஷயத்தை தொட்டிருக்கிறார்கள். அடுத்த செய்தி பாருங்க. இது ஒரு வித்தியாசமான செய்தி. நம்முடைய இளைஞர்கள் போராடினாங்களே, அந்த போராட்டம் குறித்து எல்லைக்கு அப்பால இருந்து, லாகூரில் இருந்து நம்முடைய காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த தலைவருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது.
அது என்ன சொல்லுதுன்னா, லாகூரிலிருந்து உங்களுக்கு எழுதுகிறேன். டெல்லியைப் போலவே தூசியான காற்றை சுவாசிக்கும் இந்த நகரத்தில் எல்லையின் நீண்ட நிழலில் வளர்ந்த இளம் தலைமுறையைச் சேர்ந்தவன் நான். இந்தியாவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நீண்ட காலத்திற்கு பிறகு எங்களையே கண்ணாடியில் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றன. இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி வேலையில்லா இளைஞர்களை கரப்பான் பூச்சிகள் என்று குறிப்பிட்டது பாகிஸ்தானில் உள்ள நாங்கள் அந்த வார்த்தையை உடனடியாக புரிந்து கொண்டோம். அதிகாரத்தில் இருப்பவர்கள், வேலையில்லா பட்டாதாரிகள், கனவுகள் கசிந்த தேர்வு தாள்களால் அவர்களுடைய கனவுகள் சிதைக்கப்படுகின்றன. மாணவர்களை தேவையற்றவர்கள் இவர் என்று இவர்கள் கருதுகிறார்கள். அந்த பார்வையிலிருந்தான் இது வருகிறது. நீங்கள், அதாவது அபிஜித் தீப்கேக்கு சொல்றாரு, நீங்கள் உங்கள் இயக்கத்திற்கு காக்ரோச் பார்ட்டி என்று பெயரிட்டு உங்கள் மீது வீசப்பட்ட கல்லை எடுத்து கட்டடத்தை கட்டியிருக்கிறீர்கள், கட்டத் தொடங்கியிருக்கிறீர்கள். லாகூரிலும் எங்களுடைய போராட்டம் இதே போன்றதுதான். மருத்துவக் கல்லூரி சேர்க்கை தேர்வு முறையீடுகள், இந்தியாவில் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சனையை ஒரே மாதிரி பிரதிபலிக்கின்றன. எங்கள் குடும்பங்களும் கோச்சிங் மையங்களுக்காக பெரும் கடனில் சிக்குகின்றன. இளைஞர்களின் எண்ணிக்கை இப்பொழுது சுமையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. தேர்வு முறைகேடுகள் அதில் ஒரு பகுதி மட்டும்தான். வேலையின்மை, வறுமை, மோசமான வாழ்க்கை தரம் ஆகியவை இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளை கடந்து நம்மை இணைக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கின்றன. ஆகஸ்ட் மாதத்தை விட நமது கூட்டு சுதந்திரத்தை பற்றி சிந்திக்க சிறந்த காலம் வேறு இல்லை. 47 பிரிவினையில் கோடிக்கணக்கான மக்களை நாம் பிரிவினையின் போது இழந்தோம். ஆனால் சுதந்திரம் பெற்ற 80 ஆண்டுகளுக்கு பிறகும் கோடிக்கணக்கான மக்களுக்கு அடிப்படை வாழ்க்கை வசதி கூட இல்லை என்றால் நாம் உண்மையிலேயே என்ன சாதித்திருக்கிறோம்? நம்முடைய கரப்பான் பூச்சி தலைவருக்கு எழுதுகிறார். இந்த கடிதம் போகிறது. ஜென்சி தலைமுறையினருக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த ஜென்சி தலைமுறையினர் தான் இந்த கேள்விகளை அரசாங்கத்திடம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவில் இருந்து வரும் உங்கள் போராட்ட படங்களையும் காணொளிகளையும் நாங்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கிறோம். அங்கு இளைஞர்கள் தங்களை வெளிப்படையாக அவர்களுடைய வெளிப்படுத்தக்கூடிய துணிச்சலை காண்கிறோம். இங்கு அதற்கான விலை அதிகம், பாகிஸ்தான விலை அதிகம். எனவே நாங்கள் அமைதியாக செயல்படவும், ஓரங்களிலிருந்து ஒருங்கிணையவும், கேமராக்கள் திரும்பி செல்லும் பொழுது போராட்டத்தின் நெருப்பை உயிரோடு வைத்திருக்கவும் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா அங்கே ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி சுட்டுக் கொள்வதற்கு கூட எத்தனை ஆயிரம் பேரை வேண்டுமானாலும் சுட்டுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில். மீண்டும் சொல்றாரு, உங்கள் டிஜிட்டல் தளத்தில் வெறும் 2 வாரங்களில் 2.2 கோடி பேர் இணைந்ததை பார்க்கும் பொழுது பொறாமை அல்ல, ஒரு ஏக்கம் எங்களுக்கு ஏற்படுகிறது. எங்களுக்கும் இத்தகைய பரந்த டிஜிட்டல் வெளியிருந்தால் எவ்வளவு செய்ய முடியும் என்று நினைத்து பார்க்கிறோம், ஏங்குகிறோம். இந்தியாவின் சிவில் சமூகம் இளைஞர்களுக்காக ஒன்று திரண்டு உங்கள் பின்னால் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் இந்தியர், பாகிஸ்தானியர் என்ற அடையாளம் இல்லாமல் அதையெல்லாம் தாண்டி பழைய அரசியலால் எதிர்காலம் மறுக்கப்பட்ட தெற்காசிய இளைஞர்கள் அனைவரும் நாம் ஒன்றாக நிற்க வேண்டும் என்று நாம் கனவு காண்கிறோம். கரப்பான் பூச்சி கட்சி என்பது சரியான உருவகம். அதாவது எல்லை கோட்டை கரப்பான் பூச்சி பொருள்படுத்தாது. நாம் கட்டப்பட்ட சுவர்களினுடைய விரிசல்களில் அது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பேரரசுகளையும் கடந்து அது வாழ்கிறது. அதிகாரம் படைத்தவர்களினுடைய தோல்விகளுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. உங்கள் போராட்டம் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது. ஆனால் உங்கள் போராட்டத்தின் உறுதியும் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது. போராட்டம் நம்பிக்கை, போராட்டத்தின் உறுதி. டெல்லியில் நீங்கள் எழுந்து நிற்பது லாகூர் அல்லது கராச்சியில் மூச்சு திணறக்கூடிய எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையையும் ஆக்சிஜனையும் கொடுக்கிறது. வினாத்தாள் கசிவாலும் இந்திய மாணவனை பார்க்கும் பொழுது என் சக மாணவனை பாகிஸ்தானில் நான் பார்க்கிறேன். அஜித், தெருக்களை விட்டு விடாதீர்கள். உங்கள் நையாண்டியையும் எதிர்ப்பையும் உயிரோடு வைத்திருங்கள். நீங்கள் நிற்கும் வரை ஒரு புதிய
தெற்காசியா உருவாகும் கனவுகளோடு நீங்கள் இருங்கள். நாம் எல்லையின் மறுபுறத்திலிருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் வேறுபட்டவர்கள், ஆனால் நாமும் ஒன்றே. அதிகாரம் கணக்கில் கொள்ள மறந்த மக்கள்தான் நாம். ஆனால் அவர்களின் தோல்விகளுக்கான விலையை உண்மையாக கணக்கிடக்கூடியவர்களும் நான் தான். அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நம்மை ஒடுக்க முயற்சிக்கட்டும். தண்ணீருக்குள்ளேயே மூச்சுவிட கற்றுக்கொண்டவர்கள் நாம். நம்பிக்கையுடன் இந்த வரலாற்றை பகிர்வோம். லாகூரிலிருந்து இந்த குரல் என்ற இந்த கடிதம் நம்முடைய கரப்பான்பூச்சி போராட்டத்தை, அந்த இயக்கத்தினுடைய போராட்டத்தை கண்டு லாகூரில் உள்ள ஒரு இளைஞர், அவர் ஒரு டிசைனர், ஒரு முற்போக்காள களப்போராளி, அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, எங்கெங்கெல்லாம் நம்முடைய போராட்டம் இளைஞர்கள் மத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உங்களுக்காக இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.